ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி. ஓம் ஸ்ரீம் பகலாமுகி. சர்வதுஷ்டானாம் வாஜம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கீலய புத்திம் மனாச்சிய ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா. உங்களுக்கு தனம் வளர்ந்து வர்ற மாதிரி சிலவருக்கு தனம் அல்ல கடன்கள் தான் வளர்ந்து வரும். அதாவது வருமானங்கள் நிறைய இருக்கும், அது செலவாகிறது மட்டுமல்ல, அதிக கடன்கள் உண்டாகும். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் வரவுக்கு மேல் செலவாகிறது என்ற அர்த்தம். நமக்கு எப்போ கடன்கள் உண்டாகிறது என்றால் 10 ரூபாய் நமக்கு வருமானம் இருந்தால் 20 ரூபாய் நமக்கு செலவாகிறது. அப்போ என்ன ஆகும்? செலவு பண்ணுறதுக்கு இன்னொரு 10 ரூபாய் நம்ம கடன் வாங்கும் இல்லையா? இப்படி அந்த கடன் வளர்ந்து 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 அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட ஒரு சுமையாக நமக்கு மாறிவிடும். ஜாதகத்தில் 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொன்னேன். 2ஆம் பாபாதிபன் தனாதிபன். இந்த தனாதிபனுக்கும் அஷ்டமத்துக்கும், அஷ்டமம் சர்வத்திர கஷ்டஸ்தானம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தோட 8ஆம் இடம். 2ஆம் பாபாதிபனுக்கும் 8ஆம் பாபாதிபனுக்கும் ஒரு யோகம் இருந்தால், இல்லை 2ஆம் ராசியாதிபன், அதுதான் 2ஆம் ராசியாதிபனுக்கும் 8ஆம் ராசியாதிபனுக்கும் ஒரு யோகம் இருந்தால் அவனுக்கு கடபாத்தியதை அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அஷ்டமும் ஆயுர்ஸ்தானம் கூட தான். சிலவர் கடன் தொல்லை அதிகமாகவே வந்து உயிரை அழிக்கிறாங்க, ஆத்மஹத்தியை பண்றாங்க, தற்கொலை பண்றாங்க. இதற்கு என்ன காரணம் என்றால் அவனோட ஜாதகத்தில் தனபாகம் ரொம்ப வீக்காக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த தனத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கும், இல்லை அஷ்டமம் 8ஆம் இடமுமாக ஒரு பந்தம் இருக்கும். அப்படி இருக்கப்பட்டவருக்கு எப்பவுமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், கடன்கள் நிறைய இருக்கும். நமது பிறக்கும் பொழுது உள்ள டைம், அந்த டைம் பேஸ் பண்ணித்தான் நம்மளோட ஜாதகம் கணிக்கிறது இல்லையோ? அதாவது நம்ம கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் அந்த நேரத்திலேயே பிரம்மதேவன் அந்த குழந்தையின் தலையில எழுதி விட்டது, ஒரு ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சாச்சு, நீ இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு. ஆனா நம்ம அந்த குழந்தை கர்ப்பபாத்திரத்திலே இருந்து வெளியில வரும்பொழுது, பிறக்கும் பொழுது தான் அந்த டைம் வச்சு அந்த ஜாதகம் கணிக்கிறது. இதுதான் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. அந்த ஜாதகத்தில் வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது கடம் யோகம் இருந்தால், தனபாகிய யோகம் இல்லை அப்படி இருந்தால் அது மாற்ற முடியுமா என்று பார்க்க வேண்டும். மாற்ற முடியும் என்றால் அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இல்லை அது அப்படித்தான் இருக்கு என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், முக்கியமாகவே நம்ம புத்திசாலித்தனமாக செலவு கம்மி பண்ண வேண்டும், பிளஸ் தனவசிய ஹோமம் செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த கடன் தொல்லையில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்காக ரிணமோச்சன மந்திரம் அப்படின்னு இருக்கு. ரிணம் என்றால் கடன், ரிணமோச்சன மந்திரம். அந்த ரிணமோச்சன மந்திரத்துக்கும் தேவதை சாட்சால் பகலாமுகி தேவி தான். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இந்த கடனும் உங்களோட சத்ரு தானே. அந்த பகலாமுகி அமாவாசை யாகத்தில் ரிணமோச்சன மந்திரம், அதே யாகத்திலேயே ரிணமோச்சனம் சொல்லி யாகம் பண்ணும் பொழுது நம்மளோட கடன் தொல்லை மாறிவிடும். இது இந்த ரிணமோச்சன மந்திரம் நீங்கள் வீட்டில் இருந்து கூட ஜபம் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களோட கட பாத்தியதைகள், அந்த கடன்கள் பெருகாமல் கடன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு வரும். இங்கே வந்து யாகம் பண்ணப்பட்ட பலவங்க, அதாவது நீங்க இங்க வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் எதுக்காக யாகம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஆச்சாரியன் யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வீட்டில ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்றது என்றால் ஒரு 1000 ரூபா தான் ஜபம் பண்ணுவாங்க, அதுக்கு மேல ஒன்றும் நடக்கிறது இல்லை. இப்போ எந்த ஹோமம் இருந்தாலும், சுதர்சன ஹோமம், இதே மாதிரி எந்த யாகம் வீட்டில் பண்ணியிருந்திருந்தாலும் 1000 ரூபா ஹோமம் பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் இருந்து, இல்லை 3 பேரோ 2 பேரோ இருந்து அப்படி பண்ணுவாங்க இல்லையோ, எல்லாம் சேர்த்து 1000 ரூபா. இங்க அப்படியே இல்லை, 10,000 ரூபா. 10 பேர் இருந்துட்டு 10,000 ரூபா தான் ஜபம் ஹோமம் நடக்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்கும். அப்படி பண்ணப்பட்ட அந்த நேரத்தில் இப்போ வரப்பட்ட அந்த ஆள், ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பேரையும் தனித்தனி இருத்தித்தான் அந்த சங்கல்பம் பண்றது. அப்போ அவர்கிட்ட கேட்பாங்க எதுக்கு யாகம் பண்றது என்று. அப்போ எனக்கு கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது ரிணமோச்சன மந்திரம்
இந்த மகாமந்திரத்தில் ரிணமோஜன மந்திரம் ஆட் பண்ணி தான் ஹோமம் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவர் இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் சாதாரணமாக 12 அமாவாசை தான் சில பேர் வந்து பண்ணுவாங்க. அப்போ கேட்பாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கேட்காமலே அவங்க சொல்லுவாங்க, சுவாமி இப்போ ரொம்ப மாற்றங்கள் இருக்கிறது, எனக்கு நிம்மதி இருக்கு. கடன்காரன் வந்து கழுத்தை பிடிச்சுட்டு இருந்தா இப்போ அவனே சொல்றாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கடன் அடைக்க முடியுது, இப்படி சொல்லுவாங்க. இப்படி அனுபவம் உள்ள நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சொல்லி இருக்கிறது நீங்க வந்தா நீங்களும் நாளைக்கு அது சொல்லுவீங்க. அப்ப என்ன என்றால், கடன் தொல்லை அதிகமாக இருக்கு, ஜாதகம் அப்படி இருந்தால் அதற்கு வந்து இந்த மாதிரி அமாவாசை யாகம் பண்றது மட்டுமல்ல, ரிணமோஜன மந்திரம் அது வீட்டில் இருந்து நீங்கள் ஜபம் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி, குபேரன் இப்படி இருக்கப்பட்ட தேவதைகளை வீட்டில் வச்சு ஆராதனை பண்றதும் ரொம்ப விசேஷம். ஆனால் அந்த ஆராதனைக்கு முன்னே கண்டிப்பாகவே கணபதி பூஜை பண்ணி இருக்க வேண்டும். அப்பதான் விக்னங்கள் இல்லாமல் அந்த வரசித்தி நமக்கு உண்டாகும். இப்போ எப்பவுமே சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பயங்கரமா தனபாக்கியத்துடன் இருக்கும், அப்புறம் அதிபயங்கரமாக உள்ள கடத்தில் போறது. அப்போ ஜாதகம் பார்த்துக்கோங்க, இப்ப இருக்கப்பட்ட இந்த சம்பத்தெல்லாம் நம்மளோட அந்திய காலம் வரைக்கும் இருக்குமா, நாளைக்கு நம்மளோட சந்ததிகளுக்கு இது போய் சேருமா, அது உங்க ஜாதகம் பார்த்தா தெரியும். ஒருவன் ஜனிச்சதிலே இருந்து அவனோட மரணம் வரை உள்ள சகல காரியங்களும் ஜாதகத்திலே தெரியும். ஆனா சில பேர் வரும்பொழுது ஜாதகம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்கு என்று சொன்னால், இல்லை நாங்க இப்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, சுவாமி நாங்க அந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், எல்லாம் போய் கடத்துல இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் 10 லட்சம் ரூபாய் லோனும் எடுத்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த 20 லட்சம் போய் இன்னொரு 20 லட்சம் கடத்துல இருக்கும். அப்படி இருக்காமல் இருக்க வேண்டுமானால் எந்த புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனை பார்க்க வேண்டும். ஜோதிஷம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனை பார்த்து ஒரு அட்வைஸ் அவரிடம் வாங்க வேண்டும். நான் இது போல் பண்ணலாமா? இது பாருங்க, உடம்புல தெம்பு இருக்கும் போதும் கையிலே பணம் இருக்கும் போதும், அதாவது உடம்புல பலம் கையிலே பணமும் இருந்தால் அகங்காரம் உண்டாகும். எல்லா மனுஷனுக்கும் அப்படித்தான், 90% ஆளுகளுக்கும். ஆனா அந்த அகங்காரம் வந்து நம்மளை அழிக்கக்கூடிய ஒண்ணு, ஒரு பைசாஜிகமாக உள்ள ரூபம்தான். அதனால எனக்கு பலம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, இது ரெண்டையும் பார்த்து அகங்கரிக்க கூடாது. இதெல்லாமே அஸ்திரம்தான். எவ்வளவு பலம் இருந்திருந்தாலும் ஒரு சின்ன நோய் வந்தா போதும் இல்லையோ, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா போதும் இல்லையோ. அப்ப அதுல அர்த்தமே, இதெல்லாம் ஊதி பெருக்கிய பலூன் மாதிரி தான். பலூன் தெரியும் இல்லையோ, ஊதி 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 பெருக்கிட்டு இவ்வளவு வச்சு பாருங்க. எங்க இருந்தால் ஒரு டிராப் ஜலம் இருந்தா போதும், ஒரு பூச்சி வந்து இருந்தா போதும், ஒரு ஊசி குத்தினா போதும், டப், ஒண்ணுமே இல்லாமல் கூட அது வெடிச்சு போய்விடும். அப்போ நம்மளோட பணம், நம்மளோட பலம், இது ஒன்றும் பார்த்து அகங்கரிக்க கூடாது. நமக்கு இது பெர்மனண்டாக இருக்குமா? அப்படி இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதற்குள்ள வழிதான் ஜோதிஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு இதை பார்த்து இது பெர்மனண்டாக இருக்கிறதுக்காக, அதாவது நம்மளோட சௌபாகியங்கள் எல்லாம் பெர்மனண்டாக இருக்க வேண்டும், நம்மளோட பின் தலைமுறைக்கு அது போய் சேர வேண்டும், நம்மளோட தோஷ பலங்கள் எல்லாம் நம்மளோடு கூடியே தீர்ந்து போக வேண்டும், இப்பவுமே தீர்ந்து போக வேண்டும். இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறதா இருந்தால், கடன் தொல்லையிலே இருந்து வெளியில வர வேண்டுமானால் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுல உள்ள தோஷ பலங்கள் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றியாச்சுன்னா 100% நிம்மதி வாழ்க்கையில உண்டாகத்தான் செய்யும். இப்ப கடன் தொல்லை இருக்கு என்றால் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சூரிய மங்கலத்துல வந்து அமாவாசை யாகம் பண்ணுங்கள். அதுல நீங்க என்ன சொல்ல, எதுக்கு பண்றீங்கன்னு கேட்பாங்க. எதுக்கு யாகம் பண்றீங்க? எங்களோட கடன் தொல்லை தீர வேண்டும். அப்ப ரிணமோஜன மந்திரம் ஆடு பண்ணி ஹோமம் பண்ணுவாங்க. 100% சொல்றேன், உறுதியாகவே சொல்ல, ஒரு 6 மாசம் கண்டினியூஸா பண்ணி பாருங்களோ. இந்த 6 மாசம் நீங்க வர வேண்டும் அப்படின்னு இல்லை, வந்தா ரொம்ப 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 விசேஷம், வந்து இருந்து பண்ணா ரொம்ப விசேஷம். சப்போஸ் ஒரு மாசத்துல வர முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு சின்ன கட்டணம் இருக்கு, ரொம்ப சின்ன கட்டணம் தான். அதை அனுப்பி வச்சுட்டு நாங்க இந்த வாட்டி வர முடியவில்லை, யாகம் முடங்கக்கூடாது அப்படி சொல்லி அதை செய்ய வைக்கணும். நீங்க இங்க வரும்போது தெரியும்,
கொஞ்சம் பேரு நட்சத்திரங்களை வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன என்றால் வராத ஆளுகளோட பேரு நட்சத்திரங்கள் தான். சாதாரணமா எங்க எந்த மகா யாகங்கள் நடக்கிறது அப்படியெல்லாம் சொன்னால் 90% சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்காது, ஏதோ பண்ணுவாங்க. இங்க அப்படி அல்ல. இது நீங்க உங்க வீட்டில இருந்தே பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு பெரிய பரிகாரம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வர முடியவில்லை, வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருந்திருந்தால் இங்க யாகம் நடக்கும்போது உங்க வீட்டில இருந்து உங்களுக்கு அந்த யாகத்தை பார்க்கலாம். உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் பண்ணப்பட்ட யாகமாயிருந்தால் கூட அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் உள்ள இடம்தான் சூரியமங்கலம். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா.